ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு, அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க். அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினா. சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11 படத்தில் 6 படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட்டு. ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு. அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ், தேங்க்யூ சௌந்தர்யா மேம், தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார், ரஞ்சித் அண்ணா, லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூண்ணா. நிறைய விதத்தில் இயக்குனராக, தயாரிப்பராக, ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர். மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார். ஜெய்யும் நானும் நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு. இந்த 2 வருஷ பயணத்தில் அதிகமாக நான் ஜெய் கிட்டேருந்து கேட்ட வார்த்தை வந்து டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. ஒரு நானாக தான் கால் பண்ணுவேன், என்ன நடக்குது ஜெய், எப்படி போயிட்டுருக்கு, ஆடிஷன் நடக்குதா, ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி. அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய், பார்த்துக்கலாம் ஜெய். 2 வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய், அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை. ஒன்று நான் நம்பினது என்னென்னா, இந்த கதை, இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு உண்டான 100% உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில், இந்த நிமிஷத்தில். அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் அதை நம்பினார். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எங்களோட 100% இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் இன்றைக்கி ஜனவரி 31ஆவது நாள் 2024 இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். வாங்கெல்லாம் கொள்றதுக்கு சக்ஸஸ்னால. ஸோ அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது. அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக், கடைசி டைலாக், இந்த வானத்துக்கு அடியில் மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரும் சமம்தான். அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக, அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம்தான், மிருகங்களும் உட்பட்டு எல்லாரும் சமம்தான். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி. படமாக மட்டும் இல்லை, ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன். நன்றி. ஒரு நல்ல ஃபிலிமில், ஹிட் ஃபிலிமில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பொதுவாக ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருமே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான், அவர் சொல்கிறாரு, அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாரு, நல்லதாக இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன். அதை வந்து ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ், அந்த மூக்குத்தி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும், அதே போல் நான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான். அவங்க அந்த கேரக்டரை நம்பினாங்க, அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன். எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, அவங்கள நான் முழுசாக ட்ரஸ்ட் பண்ணேன். அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அவங்களுக்கு என்னை இன்ட்ரோ பண்ண பிஆர்ஓ குணாவுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய விஷஸ். இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஃபிலிம் ஆகின மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வான்னு ஏஞ்சி வர தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் என் லைஃப்பில் இதுதான் முதல் தடவை. ஆக்சுவலாக ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த கலவரத்தில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். என்னோட இயக்குனர் ஜெய்க்கு. அவர் புஷ் பண்ணது, என்னை சேலஞ்ச் பண்ணது, உங்களால் முடியுமான்னு கேட்டது,
இன்னொரு டேக் கூட வாங்காமல் நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது. ஸோ ஜெய்க்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு சாரி. அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம். இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன் அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன். இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு, அவ்வளோ மலைப்பாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீலம் ப்ரொடக்ஷன், ரஞ்சித் சாருக்கு நன்றி, லெமன் லீஃப்க்கு நன்றி. அண்ட் இந்த படத்து மூலியமாக எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷனல் கனெக்ட்லாம் இருக்குது. ரந்து சாமு கண்ணு. ஸோ தேங்க்யூ, பியூட்டிஃபுல், லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறணும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும். இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கங்கிறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு சாய்ஸை வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை. ஒரு நம்பிக்கையில் ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது, அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறைய வைக்கிறேன். அவங்க ஒரு தாட்டியும் படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ். இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு தமிழ் பிரபா. ஏன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம். ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லாயிருக்கும். போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார், ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் நிறையா ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. இதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி, ஜெய் எழுதின சீன்ஸு, இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறது வெற்றியாக இருக்கும். இமானுவேலுக்கு வந்து அந்த நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஆடுறதே வெற்றியாக இருக்கும். ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறது தான் வெற்றியாக இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் என்னங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக, அவ்வளோ லேயர்ஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. சாந்தனும் பிருத்திவிகட்டெலாம் நான் ஃபஸ்ட்டே இருந்து சொல்லிட்டேன், அவசரப்படாதீங்க, இது செம்ம படம், இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு, டைலாக்ஸ், அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான். இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இந்த சினிமாக்குள்ளே வந்தேன். அதுதான் உண்மை. ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும். ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்றதுன்னு சொல்கிறது ஒரு அரசியல் தான். அப்புறம் எனக்கு புரியல அது. ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இதுப்பா ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும், பசங்களாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். இதில் இருக்கிற இமோஷன்ஸு, இதில் ஒரு அழகான ஒரு அம்மா கேரக்டர் வேறு இருக்காங்க, லிசியாண்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமான படம் இது. கண்டிப்பாக வந்து இது வந்து சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது நான் தேட்டரில் விட்டுட்டேன், சூப்பர் படம் பார்ப்போன்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை அப்படி விட்டுறாதுங்க. இது வந்து முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம். ப்ரில்லியன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிற ஒரு படம் இது. செல்வா ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், என் சவுண்டு சுரேன் ஆகட்டும், இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகு அண்ணா. அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன், கணேஷ் சார், சௌந்தர்யா மேம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணுன்னு என்னோட ஆசை. ரஞ்சித் அண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன். வேற ஒன்றும் இல்லைண்ணா, ஐ லவ் யூண்ணா, அவ்வளோதான். அது என்ன, நான் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூ கூட சொல்லிட்டு இருந்தேன். ரஞ்சித் அண்ணா வந்து அவரோட ஒரு மூவ்மெண்ட்டுக்காகவும் ஒரு புரட்சிக்கு ஒரு சிம்பிளாக மாறிட்டாரு. அந்த சிம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கிறனால அவர் எவ்வளோ பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்னு நிறைய பேர் பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித் அண்ணா. ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற, இசையை யூஸ் பண்ணுற விதம், ஏஸ்தட்டிக்ஸ், அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் டைரக்ஷனில் கூப்பிடுண்ணா. அண்ட் இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புகிறது வந்து கபிலன். இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன். அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது. அதில் பெரிய பங்கு ஜெய்க்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ கபிலனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இந்த படம்
ஸ்கிரிப்ட் படிச்சது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை விட பெட்டராக இருந்தது. ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடி இருக்கு, ஓடாமல் வந்திருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு, நினச்ச அளவுக்கு போகல, நினச்ச விட அதிகமாக போயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். பட் முதல் வாட்டி திருப்தி அடைகிறேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்படி ஒன்று பண்ணிட்டோம். சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு 60-70 வயசில் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா எந்த படம் பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு நடிகனா சாந்தனும் சரி, பிருத்திவியாசன் நானும் சரி, ஒரு நடிகனா நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் போது தான் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசிச்சு என்ன நான் நடிப்பனை நம்பின ஜெய்க்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய் பிரதர் வந்து என் ஃபேமிலி, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட விக்டரி வந்து என்னோட விக்டரியோட எனக்கு அதிகமாக சந்தோஷமா இருக்கிறது வந்து ஜெய் பிரதரோட விக்டரி தான். ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும், அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி 20s வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்து. எனக்கு திருப்பி அந்த மாதிரி ஆகணும், ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்கிற ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டரில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காக நன்றி. இன்னொரு முக்கியமான பர்சனாக ரொம்ப மனமார நன்றி சொல்லி திருப்பி நிறைய அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிறது சக்தி தான். இது வந்து எங்களோட ஹேட்ரிக். ஓமை கடவுளே, போர் தொழில், ப்ளூ ஸ்டார் 3 நாங்கள் ஒன்றா பண்ணியிருக்கோம். சாரி, ஏற்கனவே நான் சொல்லலை, விடுபட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே இந்த ஆடியோ லான்ச்சில் பேசின மாதிரி தான் இது வரைக்கும் 3 படம் அசோக் செல்வன் அவர்களோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். 3மே மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓமை கடவுளே, அதுக்கு அடுத்தது போர்க்குழி, அது வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருந்துச்சு. அடுத்து வந்து ப்ளூ ஸ்டார், இது காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு கல்ட் மூவியாக வந்து இருக்குது. இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை நான் வந்து தியேட்டர் போடும் பொழுது எனக்கு வந்து ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு. இதை மிகச்சரியாக போட்டாகணும், நிறைய ஏரியாக்களில் இந்த படம் வந்து போய் ப்ளே ஆகணுங்கிறது வந்து எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்தந்த ஏரியா, இந்த ஊர், இதில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும், இங்கே நம்ம வந்து தேட்டர் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தேட்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி தேட்டர் எடுக்கும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் பெருசாக உதவுச்சு, இவரோட கன்சிஸ்டன்சி. போர் தொழில், அதுக்கு அடுத்த படம் ப்ளஸ் ப்ளூ ஸ்டார், இது எல்லாமே சமீபத்தில் திரையரங்கத்தார்களால் ஒரு ப்ளூ ஸ்டார் மாதிரியான எக்ஸ்பெக்டட் மூவி, ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நான் அதை தேட்டர் கேட்குறேன். சேம் டைமில் அசோக் செல்வனோட எல்லா படங்களும் சமீபத்தில் வந்த படங்கள் பூராவுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது, மக்களால் பெரிதும் விரும்பப்படுது அப்படிங்கிறது வந்து திரையரங்கத்தாரால் ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அது தேட்டர் நிறைய தேட்டர் எடுக்கிறதுக்கு அது மிக சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. சாரி, இடையில ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. என்ன சொல்லி தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் வந்தது. எல்லாருக்குமே நன்றி. இன்னொன்று நான் சொல்ல போகிறது வந்து கீர்த்தி, தேங்க்யூண்ணா. படத்துக்கும் சரி இப்பவும் சரி தேங்க்யூ. நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி. நான் வந்து நிறையா வாட்டி போய் புலம்புவேன், நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கு, ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் உயிரே கொடுத்தேன், இதுக்கே மக்கள் வரல, ஏன் எனக்கு வந்து கை தட்ட மாட்டுறாங்க, ஏன் நான் வந்து எப்போ எனக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். போய் புலம்புவேன், ஆக்சுவலாக கேட்டிருக்கேன், போய் புலம்புவேன். எல்லா வாட்டியும் அவன் சொல்லுவா, வரும் அந்த டைம் வரும், மற்றவங்களோட கம்பேர் பண்ணது உன்னோட ஜேர்னி வேறு. அதில் இந்த படத்தோட டைலாக் வரும், நீ யாரும் ஆட்டத்துக்கு கீழே அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும். கிட்டத்தட்ட அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்னைக்கு அந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது கை தட்டினாங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ. சோனு அண்ட் பிருத்வி
இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை, உங்கள் வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒன்றா ஒரே டீமில் ஆடிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம்னு. அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இது நடக்குதா அப்படிங்கிற நேற்று கூட என் ஒய்ஃப் கீக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நேற்று கூட கீக்கி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேம்மா, எனக்கு நம்பவே முடியலம்மா, என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ். இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைஸ், நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்தது. என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடைச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரைக்கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாதம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மூணாவது, இந்த படம் வந்து எனக்கு சினிமாவை பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன். எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தனோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இங்கே நான் ஆடியோ லான்ச்லேயே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன். பட் அகைன் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்திவேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணது, அவரோட பிராண்டிங், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம், இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க. அண்ட் அகெயின் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்ச ரஞ்சித்னா, தேங்க்யூண்ணா. நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாரை எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர், இவங்க 2 பேரும் நான் ஒன்றா பார்க்குறேன். ஏன்னா 2 பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமாக இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும். அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ, அதாவது ஈஸியான விஷயத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 80% கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வருது. அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல், இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான். ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோட டைரக்டர் பிரதர் அப்படின்றாரு. ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தான் அன்றைக்கி நான் அடக்க முடியாமல் அன்றைக்கி நான் மறந்துட்டேன். டிஓபி தமிழ் பிரதர், 20 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானும் அசோக் பிருத்திலாம் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு, ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு. என்ன பிரதர்ண்ணா, இந்த நீங்கள் இப்படி பேட்டிங்கில் நிற்கிறீங்க, அப்போ பால் இந்த பக்கம் அப்படி போயிட்டே இருந்துச்சு, அப்போ அம்பையர் ஆகணும் இப்படி கையை தூக்கிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன பிரதர்? பிரதர் என்ன பிரதர் சொல்கிறீங்கன்னு. இல்லை பிரதர் இப்படி நின்றுருந்தீங்களா? இல்லை பிரதர் அதை சொல்லலை, நீங்கள் என்ன கேட்குறீங்க உங்களுக்கு புரியுதானே? இல்லை பிரதர் புரியுதுன்னு தான் கேட்குறேன். உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஏதாவது தெரியுமா பிரதர்? பிரதர் சுட்டு போட்டால் எனக்கு வராது கிரிக்கெட்டு, அதோட ஏபிசிடியே தெரியாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்கே போய் பாலை திருடி உள்ள போய் ஒழிச்சு வச்சிருவேன், மேட்ச் ஓடிட்டுனா ப்ளக்கை பிடிக்கி விட்டு வந்துடுவேன். ஏங்க இல்லை பிரதர் என்னமோ தெரியல. அப்படி எப்படி பிரதர் இந்த படத்தில் கமிட் ஆனீங்க கிரிக்கெட் போடாமல்? இதை சொன்னால் எனக்கு கமிட் பண்ண மாட்டாங்க பிரதர், அதனால சொல்லாமல் மறைச்சேன் அப்படின்னாரு. ஆனால் அதுலேயும் a lot of respect, பிகாஸ் இந்த ஸ்போர்ட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தை எடுத்து
அதை தெரியாமல் நடிக்கிறது ஒரு கலை தான். ஸோ அதனால வந்து அதை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வமாக எடுத்து இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்குன்னு தனியாக வந்து அவர் பேர் போடுறப்போ எல்லாரும் அதை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறப்போ அவ்வளோ பாராட்டுகள். ஸோ அவருக்கு என்னோட நன்றி. ஏன்னா எவ்வளோ ஷாட்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஒரு ஹெவியான ஒரு கேமரா வந்து தோளில் போட்டு ஃபுல்லாக ஹேண்டில் வந்து ஷாட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ. எடிட்டர் செல்வா, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போய் அவங்க டம்ப் பண்ணுறப்போ ஒரு 20 மணி நேரம் ஃபுட்டேஜ்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து, ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடிருந்தோம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி அதை எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் செல்வா அவர்கிட்ட இருந்தால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி பிரதர். மியூசிக் டைரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் வசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த படம் வெளியில் போய் பட்டி தொட்டி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வசந்த் அவரோட சாங்ஸ் தான். அவருக்கு பக்கபலமாக இருந்த அறிவு பிரதர், ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி. இந்த படத்தில் பாடின எல்லா சிங்கர்ஸ் அண்ட் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கே இங்கேன்னு வந்து மாடு மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோடில் பிளாக் பண்ணி ஒருத்தர்கிட்ட கண்டமேனிக்கு திட்டு வாங்குறது, அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சு தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை பார்த்தாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆம்பியன்ஸ் நடக்கிற படம் இல்லை, ஒரு ஜாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம். ஸோ பயங்கரமாக அவங்க உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் க்ரூலேருந்து லைட்டை தூக்கின லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு உழைப்பு போட்டுருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ், இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆல்ஃபா பாய்ஸ் குரூப்பில் இருந்த தாமு, தருண், வெற்றி, முரளி, பிரகாஷ், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸில் இருக்கிற சுதாகர், ராகுல், உதய், விக்கி, ரிஷி, கவின், இவங்க எல்லாருக்கும். ஜெயண்ட் 11 எங்களோட ஃபைனல்ஸில் எங்களோட விளையாடின ராகவ், விக்னேஷ், சச்சின், ரஞ்சித் அண்ட் முக்கியமாக கோச் பாலாஜி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வழியாக எல்லாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு. நான் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. என்னென்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லா வீட்லேயும் இருக்கிற எல்லா அப்பா பையன் மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பா பெருசாக அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டோம். டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும் போது கூட நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவார், நான் ஏஞ்சி போயிடுவேன், அவர் ஏஞ்சி போயிடுவார். ஏதாவது சினிமா பார்த்து வந்தால் மட்டும் அந்த சினிமாவை பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில், ஐ மீன் ஒரு தோளுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாமல் என்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன். சரி, நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி இஃப் ஐ அம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை. அதோடு எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. அது முழுசாக உண்மை இல்லைங்க, தமிழில் தான் எழுதியிருக்கு, நான் படிச்சுட்ருக்கேன். அவர் கையெழுத்தாக எனக்கு அவ்வளோவா புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது. இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியை படிச்சுக்கிட்டு படத்தில் டயலாக்ஸ் வந்து நீ கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிடுச்சு. சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமாவில் இருந்த. அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன்னை அதில் வந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலியமாக எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பெற்றவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால வந்து அதை கொடுப்போம், மற்றதை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினைச்சோம். ஆனால் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா
ஒரு நாள் நான் வந்து ஒரு டைலாகை எழுதி படித்து பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்ச. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம, டேய் சிங்கா, என் படத்தில் உன் வயசில் என் மகனாக நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்டேன், நான் யோசிக்காமல் கேட்டேன். நீயும் சாதாரணமாக ஓகே நடிக்கிறேன், என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன ஷாக் ஆயிடுச்சு. சரின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டைலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸை பேசணும்னு சொன்னேன். நீயும் ஒரு தடவைக்கு 2 தடவை டைலாக் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன். நான் ஆக்ஷன்னு சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்போ நான் பேந்த முடித்தேன். நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன். அது கிரிக்கெட்லேருந்து உன் ரூட்டை நடிகனா தசை மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் உனக்கு சக்கரக்கட்டி படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்ஸஸ் சரியாக அமையல. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது, தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதேன்னு நாங்கள் உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவேன், ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம், டச்சு விடாமல் அப்பப்போ வளர்ந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இங்கே கிடச்சிருக்கு. உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா, உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ, பதிச்சு வச்சுக்கோ. நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, காப்பாற்றதான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. இதை மனசில் என்றைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ. வெற்றிகள் உன்னை தொடரட்டும். வாழ்த்தி வணங்குகிறேன். மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கேட்பார்கள். இது எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு. நான் நிறைய பேர் லான்ச் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன். ஆனால் என்னால் என் பையனுக்கு அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலன்னு. ஸோ அன்றைக்கி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம், அந்த கண்ணீரை துடைக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைச்சா போதும், அவர் சிரித்து ஒரு நாள் நான் பார்க்கணும், எனக்கு அது போதும்னு. அது இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ இது மனசார ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இது நான் என்றைக்குமே கண்டிப்பாக ரஞ்சித்னா, ப்ரொடியூசர்ஸ், ஜெயினா, தமிழ் பிரபானா, நான் என்றைக்குமே நன்றி நான் மறக்கவே மாட்டேன். பேசணும்னு நினச்சேன், இவ்வளோ மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாரி. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளூ ஸ்டார் இந்த படத்தை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். ஃபஸ்ட்டு டே ரோகிணி தேட்டரில் பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது, வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜ் சார் பையன் இந்த டேக்லைன் எனக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு டைமில் என்னன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே, எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை, சாம் 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 சாம்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ சாம்னு சொன்னோன்னே மீடியா நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஏங்க அவர் சாம் இல்லைங்க, அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக எல்லாரும் இந்த கைத்தட்டல், விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் நல்லா நடிச்சிருக்கீங்க, ஆக்டராக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்குறதுக்கு. இருக்கு நான் ஃபோனில் எழுதியிருக்கேன், மறக்காம
இல்லைப்பா எப்பா. ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் பற்றி சொல்லணும். ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். மெட்ராஸ் படத்துலேருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம். அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்களில் முயற்சித்தேன், பட் நடக்கலை. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலிமா அது நடந்தது, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா, சாந்தனு என்னோட நண்பன், அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்டவங்க நடக்குது, நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் சொன்னது அவர் தான். அவர் மூலிமா தான் எனக்கு இந்த படத்தில் ஐ வென்ட் டு த ஃபிலிம். ஸோ அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம்ன்றாங்க. இது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் வந்து நான் சொல்கிற கவிதைக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டரில். குறிப்பாக எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ, இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசித்தாங்க. இதுக்கு காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாரும் தான். ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன், இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால அப்படி ரிசீவ் ஆச்சு. சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணியிருந்தார் நான் போட்டதை. நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப அபூர்வம்ட்டு. சார் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார். நீங்கள் உங்களோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபாண்ணா. அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் இங்கே இல்லை, கோவிந்த் பத்சந்தர் சார். இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம், ரசிக்கிறோம். பட் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் பத்சந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ரயிலின் ஒளிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹூக்காக இருந்துச்சு படத்துக்குள்ள எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு. அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி. அடுத்து எங்கள் டைரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன். அவரை பற்றி சொல்லணும்னா முரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம். அவர் ரொம்ப பியூர் அட் ஹார்ட். ரஞ்சித் சார் சொன்னார், டே அவன் திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவாங்க, எப்படி அவங்களாம் திட்டுறானா அப்படின்னாரு. சார் நீங்கள் சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டரே எங்களுக்கு தெரியும், ரொம்ப குழந்தை மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணார் சார் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜெய் சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் அசோக் செல்வன். உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் அவரும் ஒரே வயசு தான், பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்தில் இருந்தோமோ இல்லையோ நாங்கள் பழகும் போது இருந்துச்சு. தேங்க்யூ அசோக். ஏன்னா ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இது என்னாலும் கொண்டாடுறோம், சந்தோஷமாக இருக்குது. பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான். ஒரு வாட்டி ஒரு சீன் நடித்து படத்தில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்ச போதும், மச்சான் அவசரப்படாத, இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு பிரேக் கிடைக்கும், அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, என்னை நம்புன்னு சொன்னான். ஸோ தேங்க்ஸ் அசோக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது. அவனை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டான், கூட இருக்க ஆக்டர்ஸ் பற்றி யோசிப்பான். ஸோ இது எல்லாரும் பண்ணுறாங்கன்னு தெரியல. தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ. அடுத்து மற்ற நடிகரை பற்றி முடிச்சிடுறேன். அடுத்து எங்கள் அம்மா நடித்த ரிஷி மேடம், அப்புறம் திவ்யா அம்மா, அவங்கள பற்றி சொல்லணும். உண்மையிலே எங்களுக்கு நடிக்கும் போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்துவானோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா நடித்த லிசி மேடம், அப்புறம் குமரவேல் சார், அப்புறம் எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க. தருண், சுதா, தாமு, சரகோபன், சாரி நந்தகோபால் சாரி. ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி. நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன், சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா. அப்புறம் கீர்த்தி பற்றி சொல்லணும். நான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் நிறைய கிடைச்சிச்சு, அசோக் செல்வனுக்கும் பொண்டாட்டியே கிடைச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் த்ரூவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணார். எப்படி ஒரு ஸ்டண்ட்டுக்கு ஒரு சாங்க்கு ஒரு கொரியோகிராஃபரோ, ஸ்டண்ட்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருந்தார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ப்ரோ. அடுத்து எடிட்டர்
எங்கள் படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த்து. நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பராக இருக்குது, டயலாக் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு. இது யாரும் எதிர்பார்க்கல. ஒர்க் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்சோம். அவரும் சொன்னார், அசோக் எப்படி ஷூட் பண்ணும்போது சொன்னாரோ, படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னார். ஸோ செல்வா சார் தேங்க்யூ. எங்கே இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கோச்சா நடித்த பாலாஜி பிரசாத், அவர் ஹீஸ் லைக் மை பிரதர், என்னோட நேபர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் உங்க மேலே கோபமாக இருக்காங்க. தேங்க்யூ. எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ மக்களே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு. அண்ட் முக்கியமாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி, லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ், கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்னதான் நாங்கள் நடித்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும். அந்த வகையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க ஒரு பெரிய பார்ட் இந்த படத்தில். ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நல்ல படமாக தான் இருக்கும்ன்ட்டு. இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். நம்ம ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தை வெற்றி படமா மாற்றிய அனைவருக்கும் எங்களோட அன்பான நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லெமன் லீஃப் கிரியேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அது இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறதுக்கு நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் அண்ணாவும் ஜெயண்ணாவும் ஒரு பெரிய தூண் எங்களுக்கு. ரஞ்சித் அண்ணா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தபோது எப்படி எங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாரோ சேம் அதே மனிதராக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காரு. அப்படி எப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியும்னு நான் கூட நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஜெயக்குமார் அண்ணாவும். அந்த அண்ணா எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்தோம், லாஸ்ட் டே கேக் கட்டிங் அன்னைக்கு நாங்கள் வந்தோம். இப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அவர் மேலே எங்களுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை எந்த இடத்துலையும் அவர் உடைய விடலை. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எது பண்ணுறனாலும் ஒரு வார்த்தை எங்ககிட்ட கால் பண்ணி இப்படி இருக்கு செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு தான் பண்ணுவார். அவர் ஒரு புது டைரக்டர்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டராக இருக்காரு. நம்ம நீலம் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ரஞ்சித்தனா அந்த மாதிரி உருவாக்கி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். லெமன் லீஃப் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஏன் புது டைரக்டர்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மலைங்கிற படம் முடிஞ்சிச்சு, அதில் ஐபி முருகேஷ் அண்ணா பண்ணியிருக்காரு, அவரும் புது டைரக்டர் தான். அடுத்து ரமேஷ் அண்ணா கோபிச்செட்டிப்பாளையம் அவர் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் அவரும் புது டைரக்டர் தான். எதனால புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்கன்னு நிறைய பேர் எங்களை மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி இல்லை வெளியில் இருக்கிறவங்களும் கேட்டே இருக்காங்க. அப்போ நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட இவரு கூட சொன்னார், இல்லை நம்மளுக்கு ஒருத்தங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் எங்கேயோ ஒரு கொங்கு மண்டலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வீடு இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கிறோன்னா எங்களை நம்பி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால நாங்கள் இங்கே இருக்கோம். அதே மாதிரி நம்மளும் ஒரு புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறக்காக எல்லா புது டைரக்டருக்கும் நம்ம லெமன் லீஃப் கிரியேஷன்ல வாய்ப்புகள் கொடுக்குறோம். அந்த வாய்ப்பு கொடுத்தது சரியா தவறான்னு இருந்த எங்க மனநிலைய ஜெயன் அன்னைக்கு உடைச்சிட்டாரு. எத்தனையோ டைரக்டருக்கு வாய்ப்புகள் புதுசா கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமா ஜெயக்குமார் அண்ணா இருக்காரு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது லெமன் லீஃபுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பெருமை எல்லாத்துக்குமே காரணம் ரஞ்சித் அண்ணா. அவர் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டு, அவர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, அது மட்டும்தான். அது போக நம்ம படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருக்குமே நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்தந்த கேரக்டரை அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த படத்துல ஒரு சீன் யாருமே பேசல வெளியில மீடியால. நான் அது பேசியிருக்கணும்னு நினைச்ச ஒரு சீன். அம்மா வீட்டில் இருக்கும்போது அவர் போய் வட்டி கேட்பாரு இல்லையா, அப்ப பேர் சொல்லி வட்டி பணம் கேட்பாரு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவதான் நான்.
எங்க ஊர்ல நானும் எங்க அம்மத்தாவோட பணத்தை வட்டி வாங்குறதுக்கு போயிருக்கேன். ஆனா ஒரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் ஒருமையிலையோ யாரையும் ஒரு மரியாதை குறைவாவோ நாங்க நடத்துனது இல்லை. ஏன்னா அப்படி என்ன வளர்த்து இருந்தாங்க. அதே ஃப்ரீடத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும். அம்மானு வயசுல இருக்கிற எல்லாருமே அம்மா தான், அப்பா வயசுல இருக்கிற எல்லாருமே அப்பா தான். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரே ஒரு சீனை பத்தி இன்னும் கொஞ்சம் வெளியில சொல்லுங்க, அவங்களுக்குலாம் புரியட்டும். ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்களாம் இதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும். என் குழந்தைங்களுக்கு நான் அதை தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுக்குற 2 பேருக்கும். வயசுல மூத்தவங்க யாரா இருந்தாலும் மரியாதை கொடுங்கிறது தான் ஒரு பேஸ். நம்மளுக்கு பிறந்த உடனே நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குற அந்த விஷயம் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, நம்மளா அதை உருவாக்கிக்கிட்டோம். அதனால எல்லாருக்குமே மரியாதை கொடுங்க, எல்லாருமே அன்பா இருங்க, எல்லாமே கிடைக்கும். அதுக்கு நாங்களும் ஒரு உதாரணம். நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கீங்க, யாரோட பேரையும் நான் சொல்லல. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது என்னோட செகண்ட் ஸ்டேஜ். அதனால எனக்கு பெருசா அவங்களோட இதெல்லாம் ஞாபகம் இல்லை. பேரு அசோக் அண்ணா, கீர்த்தி, சாந்தன் அண்ணா, பிருத்திவி அண்ணா, சாம் அண்ணா, சக்தி ஃபேக்டரி, தமிழ் அண்ணா, செல்வா அண்ணா, காஸ்டியூம் டிசைனர் அண்ணா, எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா பின்னாடி இருந்து ஒர்க் பண்ண எல்லாரையுமே நான் ரொம்ப தேங்க் பண்றேன். பேர் என்ன உங்க பேரு? ஆனந்தெல்லாம் போன 2 நாள் தான் நான் அங்க இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் லாஸ்ட் நாள் அப்பெல்லாம் என் குழந்தைங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் யாராவது பேர் விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே எங்க லெமன் லீஃப் கிரியேஷன் சார்பா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதை சப்போர்ட் பண்ண மீடியா மக்கள், நான் ரொம்ப நம்பினது இந்த மக்கள் தான். அவங்க ஓகே அதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதை கரெக்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்கிறது நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆரம்பிச்சிடுறேன். யோகா காலி என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நான் ரொம்ப க்ளோஸாக, எனக்கு என்ன இருந்தாலும் அவங்க கூட தான். என் கடைசி நாள் ரிலீஸ் வரைக்குமே அவர் தூங்காமல் என் கூட தான் இருந்தார். பயங்கர கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்க தான் உரிமையாக திட்டுவேன். எல்லாரும் மன்னிச்சிருங்க என்னை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஆனந்தண்ணா இருக்கார். நான் கஷ்டமாக இருந்தப்போ கூட அவர் தான் இருந்தார். ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணியிருக்காரு ஆனந்தண்ணா, ரொம்ப பிடிச்ச ஒர்க். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க நான் நன்றி சொல்கிறதுக்கு. டெக்னீஷியன்லேருந்து ஆரம்பிக்கலாம். மறுபடியும் டெக்னீஷியன் ரகு, ஆதாக் ரகு, என் ஜூனியர், எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ரொம்ப சூப்பர். ரொம்ப கஷ்டமாக இருந்தப்பவும் அதை அழகாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தமிழ் கேமராமேன் தமிழ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்த தமிழ், தேங்க்யூ. சாம் மாஸ்டர் நன்றி. ஏகன் ரொம்ப நன்றி. ஏகன் நன்றி, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்க. அப்புறம் என் நண்பர் செல்வா பயங்கர எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள். நான் ரொம்ப காலமாக அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னை பயங்கரமாக நம்புறது. நான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணி காமிச்சோடனே அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை கொடுத்தார். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கு. நான் செல்வா கூட பேசுகிறப்ப பயங்கர எமோஷ்னலாக ஆகுது. ஏன்னா அவர் தான் என்னை நம்பினார். அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் ஏகன் பற்றி சொல்லிட்டேன். தமிழ் குபா ரைட்டர், தமிழ் குபா தலை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர். அவருக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். என் கூட நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணார். இந்த கதையை படிச்சுட்டு ரஞ்சித், தினகர் இருக்கான். தினகர் நீ அடுத்த வாட்டி மேடையில் பேசுவ நீங்கள், ஓகேவா? உன் படத்துக்கு வளர்த்துட்டு இருக்கான். சுரேஷ் அங்கே இருக்காரு. இவங்கெல்லாம் என் கதையை படிச்சுட்டு நான் ஜெயிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு திரும்பவுமே ஒரு எமோஷனலாக தான் போகிறேன். நான் வின் பண்ணுறதுன்றது அவங்க வின் பண்ணுற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக தான் நிறைய விஷயம், நிறைய கான்வர்சேஷன் பண்ணோம். எனக்கு பயங்கரமாக நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணாங்க. இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது பண்ணு அப்படின்ற மாதிரி அது நிறைய சப்போர்ட்டாங்க. நான் நிறைய பேர் மறக்கிறேன்.
அப்புறம் அன்பு இருக்கான், அன்புமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணான் கூட இருந்து. ட்ராயிங் பண்ணான், சம்பத் ட்ராயிங் பண்ணான். செந்திலண்ணா இருக்கார், செந்திலண்ணா வந்து நான் தேங்க்ஸ் பண்ணி அவன் கடைசி நேரத்தில் அவர் பயங்கர கஷ்டப்பட்டு எதுவுமே சொல்ல, அவர் எனக்கு இது வேணும்னா உடனே பேர் மாறி கொடுத்தாரு, எதுவுமே சொல்லாத. தேங்க்ஸ் நான் செந்திலண்ணா, ரொம்ப நன்றி. அப்புறம் இங்கே ஜெய் இருக்காங்க அவங்களுக்கு, அப்புறம் என் நடிகர்கள் தலை இருக்கார். எங்களுக்கு நாங்கள் எழுதுகிறப்போ, நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருக்கப்போ சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பாரு. அது தாய், அது தாய் மாதிரி வாசிக்கு பாஸ்கர். நாங்கள் உட்காந்து உள்ளே எழுதுகிறப்போ வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து நீங்கள் வெளியே வராதிங்க அப்படின்ட்டு கொடுப்பாரு. அவருக்கும் நன்றி. ஷாம்லால் கூடவே வந்து ஷாம்லால், ராஜண்ணா இருக்கார், சிவா இருக்கார், மேனேஜர்ஸ் டீம்ஸ் எல்லாருக்குமே நன்றி. குணாத்தோர் பேர் மறந்து, ஆனந்துக்கு நன்றி. பிஆர்ஓ குணாத்தோர் வந்து என்னோட ட்ரைலர் பார்த்ததுலேருந்து அவருக்கு பயங்கரமாக பிடிச்சிச்சு. அவர் வந்து நீங்கள் ஏதோ சொன்னீங்க சொல்கிறாரு. அது ராஜண்ணா இருக்கார், அவர் பேர் மந்திரம்னு சொல்லிட்டார், நம்ம லெமன் லீஃப் ராஜண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் துரு கிரிக்கெட், எனக்கு இந்த கிரிக்கெட் எடுக்கலான்னு கூப்பிட்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அந்த அனுபவம், சூப்பரான அனுபவம். அவருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சு வைக்கிறேன். அப்புறம் கோவிந்த் வசந்தா, அவர் வந்து என் பிரதர் தான், எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு ஆள். ஓகேங்களா, என்ன நான் திரும்ப எல்லாருமே சொல்கிற ஒரு ஆள் வந்து கோவிந்த் தான். அவர் வந்து ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணார். நான் எது சொன்னாலும் அவ்வளோ வாட்டியை வந்து அவர் எனக்கு என்ன வேணுன்றதை ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது அறிவு கூட இல்லைன்னா நான் வந்து எனக்கு அறிவு வந்து எப்படி அறிவு கூட பேசுகிற அப்படியே எமோஷனல் தான், எனக்கு ஒரு மாதிரி அழகார மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவேன் நான். எனக்கு அவ்வளோ க்ளோஸரான ஆள். நாங்கள் 2 பேரும் பயங்கர ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், நிறைய பேசுவோம். அவங்க அதுக்கப்புறம் நடிகர்கள் ராகவ் ஆகட்டும், உங்கள் பேர் மறந்துட்டுனாங்க, முல்லை. லாஸ்ட் டைம் தினகர் தான் சொன்னார் அந்த சின்ன கேரக்டர் அப்படின்ற மாதிரி, அவங்க அப்படி சொல்லி அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு நன்றி. ராஜண்ணா இருக்காரு, ராஜண்ணா மறந்துட்டுனா கேட்பார் அப்புறமா, இடையே என்னென்ன மறந்து அப்படின்னாரு. ராஜனுக்கு தாமு பயங்கர சப்போர்ட்டான, தாமு எனக்கு கூடவே இருந்தான். ஆக்டிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணான். நான் தாமு தான் திட்டுவேன், ஏன்னா சரியாக பண்ணேன்னா உன்னை என்ன போடுவோம் தெரியுமா அப்படின்னு. தேங்க்யூ தான். அப்புறம் சுதா எதுவும் பெருசாக பண்ணல எனக்கு. அவன் கடைசி வரைக்கும் அவன் சீன் இருக்குதா இல்லையா, கட் பண்ணிட்டீங்களா ஏற்றிக்கலான்னு கேட்டேன். அது அவன் வந்து ஓகே, சுதாவுக்கும் நன்றி தான். ராகவ் இருக்கா, ராகவ் தேங்க்ஸ்ரா ராகவ், ராகவுக்கு நன்றி. அப்புறம் வெங்கட், ரிஷி அண்ணன், அருணண்ணா தேங்க்ஸ்ண்ணா, அண்ணன் பாலாஜி அண்ணா, அப்புறம் சின்ன ரோல் சொல்லிட்டு எங்கள் திவ்யா வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு தான் செம கிளாப் இருந்துச்சு. அவங்க கவிதை பேசுகிறப்ப தான் தியேட்டரு அலர்ச்சி, பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அது சூப்பர், தேங்க்யூ. அப்புறம் லிசிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் சாம்பதற்கு ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் சாந்தனுபுதர் என்னை நம்பி அதை நம்பினாரு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து நான் சொன்ன கேரக்டரை நம்பி உள்ள வந்து அவர் ஒர்க் பண்ணார். அவருக்கு மிகப்பெரிய நன்றி எனக்கு. இல்லை அது மட்டும் இல்லை, நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்டேன். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் இதில் நான் அவர் சொன்ன மாதிரி சொல்கிறேன், பிரதர் நான் சொல்கிறது மட்டும் இந்த படத்தில் நடக்கலைன்னு வைங்களேன், அடுத்த படம் நான் தனியாக உங்களை வச்சு திருப்பி பண்ணுறேன் பிரதர் அப்படின்னாரு. அது நடந்துருச்சு, ஆனாலும் நீங்கள் இன்னொரு படம் எனக்கு பண்ண. ஆமாம், ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ வேர் டெஃபினட்டாக நீங்கள் சொன்னது வந்து டெஃபினட்டாக வந்துருச்சு. அண்டு என்னோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி வந்து என் ஃப்ரெண்டு தான். நிறைய அவங்களாம் தான் புலம்புவாங்க சொன்ன மாதிரி. நான்
கீர்த்தி ஏதாவது பண்ணு கடுப்பாகுது அப்படின்னு நான் அது உண்மையாக அதான் சொல்லுவேன் நான் பார்த்துக்கலாம் ஜெய் அப்படின்னுவாங்க அவங்க. சூப்பர், அவங்க நிறைய டைம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. அப்புறம் ரஞ்சித் புதர், அவருக்கு லவ் யூ தான். ஏன்னா பயங்கரமாக என்னை ஃபஸ்ட்லேருந்தே ஒருத்தர் நம்புறாருன்னா அது வந்து அசோக் புதர் தான். அது வந்து தேங்க்யூ புதர், லவ் யூ புதர். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக புதர் இது வேணுமா அப்படின்னு கேட்பார், இது ஓகேவா அப்படின்னு கேட்பார், உங்களுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்பார். எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. இல்லைன்னா பரவாயில்ல மறுபடியும் இன்னொரு வாட்டி பண்ணுறேன் புதர் அப்படின்னு. அது சூப்பராக இருக்கும். ஒருத்தர் நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன் ஒரு டைரக்ஷனாக, அது வந்து அது பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு மறுபடியும். ஆனால் பயங்கர சூப்பர். தேங்க்யூ புதர், நம்ம உள்ளே வந்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் சார் எங்கள் ப்ரொடியூசர் இல்லை சார் கணேஷ்மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது வார்த்தையாகவும் இல்லை. இது மாதிரி எனக்கு பெரிய கடமை இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பயமாக தான் இந்த படம் பண்ணேன். எனக்கு ஏன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன், நான் கரெக்டாக பண்ணுறதன் மூலிமா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நான் வந்து கரெக்டாக பண்ணோம். அதனால தான் எனக்கு அது வந்து திருப்பி ரஞ்சித் வந்து அது அங்கிருந்து வந்ததால தான் எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வெளியே போய் பண்ணுறப்போ இன்னும் பயங்கர ப்ரெஷர் எனக்கு. நான் கரெக்டாக பண்ணலைன்னா என்ன மாதிரி ஒரு 4 பேர் வெளியே வர முடியாது. அதுவும் கதை நான் என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறேன், அந்த கண்டென்ட்டை ஒழுங்காக கமர்ஷியலாக எடுத்து போய் சேர்க்கணுன்றதுமே இன்னொரு பெரிய காலாக இருக்குது நம்மளுக்கு. அப்போது வந்து எனக்கு பயங்கர நேச்சுரலாக பயங்கர பயமாகவே இருந்துச்சு எனக்கு. அது ஒழுங்காக பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும், அது எப்படி போய் மக்களாண்ட ரீச் ஆக போகுது அப்படின்ற பயங்கரமான பயம் இருந்துச்சு. அது எங்கே போச்சு அப்படின்னா, நான் அரக்கோணம் போனேன் படம் பார்க்கறதுக்கு. அந்த தியேட்டர் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. அந்த அம்மாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்னென்ன சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. இப்போ நீ இப்படியே படம் பண்ணுற அவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க உள்ள. அவங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இதே மாதிரி படம் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய ஜனம் வராங்க பாடுறா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. அப்புறம் அங்கே நான் நம்பின அந்த மக்கள் ஓகேங்களா, இந்த ஊர் மக்கள் என்னென்னா, நான் அந்த ஊரில் தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த இடத்துல எல்லாமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஊர் மக்களுக்கு. அப்புறம் என் ஃபேமிலிக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லி தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதோடு அதுமாரி ரஞ்சித் வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார். எனக்கு நான் கரெக்டாக சொல்லலைன்னா ரஞ்சித்தோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து இது இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் எழுதி எனக்கு பண்ணோம் அப்படின்றது ஒரு பேக் போன் தான் எனக்கு. ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ரஞ்சித் தான் வந்து சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க தான் நான் வந்து அந்த எவ்வளோ பெரிய இருக்குதுல இருந்தனோ நான் வெளியே வந்தேன். இந்த ஃபஸ்ட்டு அது சொல்கிறது தான் எனக்கு ஓகேடா நீ நல்லா பண்ணிட்டடா அப்படின்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அது பயங்கர ப்ரெஷரும் கூட. நம்ம ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பெரிய ப்ரெஷர் தான் அது. அப்புறமா வந்து என்னென்னா, நான் இந்த கதை எழுதுகிறப்போ ஒன்று மட்டும் நம்பினேன், என்னென்னா இந்த மக்களாண்ட ஒரு பயங்கரமான அன்பு இருக்குங்க. அந்த அன்புக்குள்ளே தான் எல்லா கேரக்டரும் உள்ளே போகணும்னு நினச்சினேன். யாரோட நெகட்டிவ் ஷேருமே நான் பார்க்கவே கூடாதுன்னு யோசிச்சுனே இருந்தேன். அது யாரோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் ஷேர் இருக்கு, ஆனால் அந்த நெகட்டிவ் ஷேர் தொடவே கூடாதுன்னு நினச்சினேன். அங்கே இல்லாமல் அவங்களோட ஒரு பயங்கரமான அன்பு இருக்கும். வாங்க நம்ம உட்காரலாம், நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம எல்லாம் ஒன்றா ஆகலாம், நம்ம வேற ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு எதிராக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் தப்பாக சொன்னாலுமே அது வேற ஒன்றா ஆகிடும் அது. அப்போது அது அந்த ப்ரெஷருக்குள்ளே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகிடுச்சின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது நான் ஒழுங்காக வேலை செய்யணும்னு நினச்சேன். அது என்ன ஆகும், அது ரிசல்ட்டு பற்றியெல்லாம் நான் பெருசாக யோசிச்சுதான்னு தெரியல. ஆனால் ரொம்ப கிளியராக ஒரு வேலையை ஒழுக்கமாக பண்ணோம் அப்படின்ட்டு நான் யோசினேன். எனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப ஒழுக்கமாக வந்து பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு யோசித்தேன். அப்புறம் சக்தி சார் மறந்துட்டு நான் அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அதுதான் இவ்வளோதான், அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த படம் கரெக்டாக போய் ரீச் ஆகுது, அதை ஏற்றுக்கின மக்களுக்கு பயங்கர நன்றி. அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.